ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறோன்னா மென்சுரேஷன் முன்னாடி ஃபார்மில் நம்ம முன்னாடி பார்த்ததான். சரி, சிஎஸ்ஏங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டிஎஸ்ங்கிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, எல்எஸ்ங்கிறது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நம்ம சிலிண்டரை பார்க்க போகிறோம். இது என்னது ஒரு சிலிண்டர்னா அது உருளைன்னு சொல்லுவோம். பேஸில் இருக்குது ரேடியஸ், மேலே இருக்குது ரேடியஸ், இது வந்து ஹைட்டு, இது வந்து வித்து, அதாவது ஹாலோ சிலிண்டருக்கு இதுமாதிரி இன்னொன்று வரும், அது வந்து திக்னஸ்ன்னு ஒன்று வரும். இது வந்து திக்னஸ்ஸு, இங்கேருந்து உள்ளது கேபிட்டல் ஆர்னு ஒன்று வரும். கேபிட்டல் ஆர் திக்னஸ் வேணும் அப்படின்னா கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை மைனஸ் பண்ணும். ஓகேவா? சரி, அது தெரியும் நமக்கு. வித்துக்கு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், எக்ஸ்டர்னல் மைனஸ் இன்டர்னல் வரும். இப்போ சிஎஸ்சிக்கு என்ன ஃபார்முலா? சிலிண்டருக்கு நம்ம பார்க்குறது ரைட் சர்க்குலர் சிலிண்டர் மட்டும்தான். சிஎஸ்சிக்கு என்ன ஃபார்முலா? 2πRH. டிஎஸ்சிக்கு என்ன ஃபார்முலா? 2πR×H+R. போன கிளாஸ் பார்த்தது தான். ஹாலோ சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2π கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஹச். டிஎஸ் என்ன ஃபார்முலா? 2π கேபிட்டல் ப்ளஸ் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் எஸ். ஹாலோ அப்படின்னாலே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வரும். ரைட் சர்க்குலர் கோன் அதுக்கு என்ன ஃபார்முலா? சிஎஸ்ஏ πRL. கோனுங்கிறது இதுமாரி இருக்கும். ரெண்டு கோன் உண்டு, ஒன்று ரைட் சர்க்குலர் கோன், இன்னொன்று லெஃப்ட் சர்க்குலர் கோன் இருக்கிறது இன்வெர்டர் கோன். அதில் ரேடியஸ் இங்கே இருக்கும், ஹச் இங்கே இருக்கும், எல் இங்கே இருக்கும். இங்கே ரேடியஸ், இங்கே எல், ஹச் இருக்கும். ஓகே, எல் ரெண்டு ஹைட் உண்டு கோனுக்கு, ஒன்று வெர்டிக்கல் ஹைட்டு, இன்னொன்று வந்து ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவோம். சிஎஸ் என்ன ஃபார்முலா? πRL. டிஎஸ் என்ன ஃபார்முலா? πR×L+R. ஓகே, ஸ்பியருக்கு ஃபார்முலா பார்ப்போமா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்ன ஃபார்முலா? 4πR². சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியருங்கிறது சர்க்கிளுங்கிறது 2 டைமென்ஷன். சர்க்கிளை வரையலாம், பார்க்கலாம். ஸ்பியரை பார்க்கலாம், வரைய முடியாது. ஸ்பியருங்கிறது 3 டைமென்ஷன். ஓகேவா? ஸ்பியருக்கு ஃபார்முலா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 2πR². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 3πR². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலானா 3πR². அடுத்தது ஹாலோ ஹெமிஸ்பியர். ஹெமினானது பாதி. ஓகே, இது வந்து 4πR². ஸ்பியருக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 4πR². ஹெமினா அதில் பாதி 2πR². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πR². ஹாலோ அப்படின்னாலும் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் வரும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2π கேபிட்டல் ஆர்² ப்ளஸ் R². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா π×3R² ப்ளஸ் R². இது π என்ன ஃபார்ம்னா 3R² ப்ளஸ் R². π×3R² ப்ளஸ் R². ஓகேவா? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா பக்கெட் மாரி இருக்கும். அதாவது ஒரு கோன் இப்படி இருக்குது, இன்வெர்டர் கோன் இல்லாட்டி இதுக்கு பேர் லெஃப்ட் சர்க்குலர் கோன் சொல்லுவோமா? இப்போ என்ன பண்ணுறதுல ஒரு பார்ட்டை இப்படி கட் பண்ணிட்டேன்னா இதேமாரி வரும். இது என்னது? இன்வெர்டர் கோன். இங்கே இருக்கிறது கேபிட்டல் ஆர், இங்கே இருக்கிறது ஹச், இங்கே இருக்குது ஸ்மால் ஆர். அதுக்கு வால்யூம் ஃபார்முலா π ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஃபார்முலா π/R+R×L. டிஎஸ்ஏ ஃபார்முலா π/R+R×L ப்ளஸ் πR² கேபிட்டல் πR² ப்ளஸ் πR². எல்லுக்கு ஃபார்முலா √H² ப்ளஸ் R², கேபிட்டல் R². இது எல்லாமே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்க்குறது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πR²H. வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் πR² - R²×H. வால்யூம் ஆஃப் கோன் 1/3πR²H. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3πR³. வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் 4/3. ஹாலோனாலே கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இதில் பாதி 2/3. வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் 2/3πR³ - R³. வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம்னா பக்கெட் πH. இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது πH/3 கேபிட்டல் R² ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் R². இதான் ஃபார்முலா ஃபுல்லாக 4 மினிட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸசைஸ் 7.1 ஃபஸ்ட்டு சம் போன கிளாஸ் பார்த்துருப்பேன். ரேடியஸ் வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? 5 ரேடியஸும் ஹைட்டும் 5:7 ரேஷியோவில் இருக்குது. ரேடியஸ் வந்து 5x, ஹச் வந்து 7xன்னு எடுத்துக்கிறேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 5500 cm² கொடுத்துட்டாங்க. இப்போ இது என்ன கண்டுபிடிக்கிற? சிஎஸ்ஏ 2πRH. டிஎஸோட வழி 2πRH×5500 கேன்சல் பண்ணிட்டேன். x². ஓகேவா? இது 7 தான் கேன்சல் ஆகுது. x². இந்த 222 5 இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ பேலன்ஸ் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 5ம் 2 சேர்த்தா 10, ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 22 550 25 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5. எக்ஸு கிடச்சா 6 5xன்னு எடுத்துகிட்டு 25, ஹச் 7x எடுத்து 35. அடுத்த செகண்ட் சம். தி சாலிட் ரைட் சர்க்குலர்
has 7 total surface area கொடுத்துட்டாங்க 1858 meter square. CSA is first 1/6 of TSA. find இது போன கிளாஸ் பார்த்து தான் radius height of the ion cylinder. ஓகே கருத்து total surface area 1848 centimeter square. அதுக்கப்புறம் என்னது 2πr into h plus r ஃபார்முலா. இது சிம்பிளி பண்ணால் 2πr h plus 2πr square 1848. கருத்து சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்ம்னா 5/6 into TSA. CSA ஆஃப் சிலிண்டர் என்னது 2πr h. TSA வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது போனதில் கேன்சல் பண்ணிவிட்டு இதுலேருந்து என்ன பண்ணிட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இதில் 2πr h ஈக்குவல் டு என்னது 2πr h ஓட வேல்யூ 1540 இது சப்ஸ்டிட் பண்ணிட்டு அப்போ என்ன 2πr ஸ்கொயர் ஈக்குவல் டு இது அந்த சைடு வந்துடுமா 308 பைக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி 22/7 அப்போ 308 வந்துடுமா r ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 r ஈக்குவல் டு 7 சப்ஸ்டிட் r ஈக்குவல் டு 7 சப்ஸ்டிட் பண்ணு 2 into 22/7 into r into h 1540 h ஓட வேல்யூ 1540/2 into 22 h ஈக்குவல் டு 35. அப்போ ரேடியஸ் ஆஃப் அயன் சிலிண்டர் இஸ் 7 h வந்து எவ்வளோ 35. ஓகே அடுத்தது தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க தி எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆஃப் தி லென்த் ஆஃப் ஏ இது கொடுத்துருக்காங்க உடன் லென்த்து 13 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி ரெண்டு கொடுத்துருக்காங்க திக்னஸ் வந்து 4 கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்க ஃபார்முலா கேபிட்டல் மைனஸ் W ஃபார்முலா 16 - 4 12 எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 16 இன்டர்னல் ரேடியஸ் 12 திக்னஸ் வந்து என்னது 4 TSA ஹாலோ சிலிண்டர் என்ன ஃபார்முலா 2πr + r r - r + h வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 16 + 12 இங்கே 16 - 12 + 18 ஆட் பண்ணால் 28 இங்கே 17 சிம்பிளி பண்ணால் வேல்யூ இது மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ. அடுத்து என்னது ரைட் சர்க்குலர் ட்ரையாங்கிள் PQR பண்ணது பார்த்துட்டா PQR கொடுத்துருக்காங்க ரொட்டேட்டட் டு அபவுட் QR இருந்து கொடுத்துருக்காங்க PR ஓட வேல்யூ 20 கம்பேர் தி CSA ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் ஸோ இஸ் ஃபார்ம்டு பை தி ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன ரொட்டேட் பண்ணுற எதிர்பட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது PQRனு QR பொறுத்து ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த QR பொறுத்து இப்படி ரொட்டேட் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும் ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். அந்த பித்தாகோரஸ் தேற்றம் பற்றி பார்த்தீங்கன்னா PQ² + QR² = PR². PQRும் PRும் கொடுத்துட்டாங்களா சப்ஸ்டிட் பண்ண PQ கிடச்சிருமா CSA ஆஃப் கோன் ஃபார்முலா πr எல்லாம் r l தெரிஞ்சிட கண்டுபிடிச்சாச்சா இப்போ 240 சப்ஸ்டிட் பண்ணிட்டியா. இப்போ CSA ஆஃப் கோன் என்ன πr l r வந்து 16 தெரியும் l வந்து எவ்வளோ 20 சப்ஸ்டிட் பண்ணால் 320 ஓகேவா. அப்போ CSA ஆஃப் கோன் வென் இஸ் ரொட்டேட்டட் அபவுட் PQ இஸ் லார்ஜர். PQ பற்றி ரொட்டேட் பண்ணுறது லார்ஜு QR பொறுத்து ரொட்டேட் பண்ணால் அதை விட கம்மி. இப்போ எதை பொறுத்து ரொட்டேட் பண்ணோம் PQ பொறுத்து ரொட்டேட் பண்ணால் ஃபார்ம் ஆகுமா CSA கம்மியாக QR பொறுத்து ரொட்டேட் பண்ணால் கம்மியான்னு கேட்டுருக்கு. ஓகே அடுத்தது 8th சம். ஓகே என்ன கொடுத்துருக்காங்க கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் 4πr². இதுக்கு ஃபார்முலா r into r + 25% ஸ்மால் ஆரை விட அதிகமாக இருக்கும். அதோட வேல்யூ 5/4 ஆரோட வேல்யூ 5/4 சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்பிளி பண்ணால் இந்த வேல்யூ லென்த் வரும். அப்போ இன்க்ரீஸ் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா 2 - சர்ஃபேஸ் ஏரியா 1 ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஏரியா அதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளி பண்ணால் இந்த வேல்யூ வருதான்னு பார்த்துக்கு ஓகேவா. 56.25% அது சிம்பிளி பண்ணால் இந்த வேல்யூ வரும். ஓகே 5th சம் ஏ பர்சன் இன் ஏ கோனிக்கல் டென்ட் ஒரு டென்ட் ஃபார்ம் பண்ணுறான். ஓகேவா டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா கோன் ஷேப்பில் தான் இருக்கும். ஈச் பர்சன் required 22 cm² ஆஃப் தி ஃப்ளோர் ஏரியா ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி ஃப்ளோர் தட் இஸ் டென்ட். ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி டென்ட் எவ்வளோ 19 ஏரியா ஆஃப் தி எவ்வளோ 22 ஹியர் ஏரியா ஆஃப் தி பர்சன் 4 பர்சன் வந்து 88 பேர் ஆக்குபை பண்ணுறாங்க. அப்போ πr² = 18 அது சிம்பிளி பண்ணால் r² வேல்யூ வந்துடுமா r² 28 அப்படின்னா h கண்டுபிடிப்பியா அது சப்ஸ்டிட் பண்ணால் h கிடச்சிருமா. இப்போ ஹைட் ஆஃப் தி கோன் வந்து 18.25 தட் இஸ் இதோட வேல்யூ 333 வேல்யூ. அடுத்து 6th சம் என்ன கொடுத்துருக்காங்க a girl wishes to prepare a birthday cap என்ன ஷேப்பில் இருக்கும் கோன் ஷேப்பில் இருக்கும். ரைட் சைடில் இருக்கும் ஆஃப் தி பர்த்டே கேப் ஆஃப் தி பாசிபிள் ஷீட் பேப்பர் ஒரு பேப்பர் எடுத்து பர்த்டே கேப் செய்கிறாங்க. ஓகே அதோட ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க 5720 ஹவு எத்தனை கேப்ஸ் இதுமாரி ஃபார்ம் பண்ணலாம். நீ ஃபார்ம் பண்ணுற கேப் மொத்த பேப்பர் எவ்வளோ 5720 cm² பேப்பர் எடுத்து ஃபார்ம் பண்ணுற. ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் 5 ஹைட் எவ்வளோ இருக்கணும் 12 நீ ஃபார்ம் பண்ணுற டோட்டல் ஏரியா ஆஃப் தி பேப்பர் வந்து என்னது 5720 கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பென். நீ எடுத்துருக்கிற பேப்பர் வந்து என்னது ரெக்டாங்கிள் பேப்பர் πr இல்லை நமக்கு என்ன வேணும் h r வச்சு l கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே அப்போ 5720 πr l இதில் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணினா கிட்டத்தட்ட அதை சிம்பிளிஃபை பண்ணுன்னு வச்சுக்க எத்தனை பேப்பர் 28 பர்த்டே கேப் ஃபார்ம் பண்ணலாம்.
ஓகேவா? பேலன்ஸ் எல்லாமே பார்த்தா ஒன்று தெரியும். இது 2 கோன் ரேடியஸ் இருக்குது. ஒன்று 6, இன்னொன்று வந்து 3R. இங்கே வந்து ரேடியஸ் 3R, இங்கே 3R. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணால் எல்லும் இங்கே இருக்கிறதும் கண்டுபிடிச்சி சிஎஃப் ஸ்மாலர் கோனுக்கு இதோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்மாலர் கோனுக்கு இந்த வேல்யூ இதோ இருக்குது, லார்ஜர் கோனுக்கு வேல்யூ இதோ இருக்குது. இப்போ ரெண்டுத்தில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? தி ரேடியஸ் ஆஃப் தி CSA1 இஸ் CSA2 என்ன ரேஷியோவில் இருக்கும்? √5:9. ஓகே, அடுத்தது இன்டர்னல் டயாமீட்டர் 20. அடுத்து இன்டர்னல் ரேடியஸ் எவ்வளோ? 2. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் 20. எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இது வச்சு ஹாலோ ஸ்கொயர் 3r² + r². அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணிக்கலாம் தான். ஓகே, ஸோ வந்திருக்கிற வேல்யூ எவ்வளோ காஸ்ட்டு? 0.4. அப்போ இவ்வளோ காஸ்ட் சொல்ல மொத்த ஏரியா இன்ட்டு 0.4 14 பைசே. இது ஃப்ரஸ்டம் ஆஃப் அவுட்ரு போர்ஷன் இஸ் டேபிள். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஷேப்பில் இருக்குது. ஹேஸ் டு பி வெயிட்டட் இன்க்ளூடிங் இந்த ஷேப் ஆஃப் டோட்டல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிரிண்டட் ஏரியா கொடுத்து இன்டர்னல் ரேடியஸ் இது, எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃப்ரஸ்டம் ஈக்குவல் டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃப்ரஸ்டம் ப்ளஸ் டாப் ஏரியா ஈக்குவல் டு πr இன்ட்டு என்னது? πl into r plus r plus πr square, which is equal to 22/l 22/7 into l of r plus r 22/7 into r square. இதில் சப்ஸ்டிட் பண்ணால் இந்த வேல்யூ l வந்து 10 கிடச்சிரும். அதை எடுத்து இதில் என்ன பண்ணிவிட்டேன்? சப்ஸ்டிட் பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 22/7 காமன் எடுத்தால் 120 36 வருதான். எப்படி வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கோ. ஸோ நீ சிம்பிளை பண்ணதுக்கப்புறம் வர காஸ்ட் வந்து இன்ட்டு 2 படிக்கும் இந்த வேல்யூ வரும். ஓகே, இது வரைக்கும் புரியுதா?